ரைட். ஸோ இப்போ ASP.NET பற்றி ஒரு ப்ராடான ஒரு ஐடியா கிடைச்சிது இல்லைங்களா? இது வந்து ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் என்ஜின். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோடிங் ரைட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக அல்டிமேட்டாக என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா we are creating a class library. ஒரு DLL ஃபைலை கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபைலை கிரியேட் பண்ணுறோம். இதுதான் நம்ம வந்து அல்டிமேட்டாக ASP.NET அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் என்னவா இருக்குன்னா we are creating class library. our focus is entirely on class library. whereas HTML என்ன பண்ணோம் அப்படின்னா we are focusing on the content. ஸோ கான்டென்ட் எப்படி வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணோம். whereas ASP.NETல நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா we are ultimately creating a class. So that is going to be entered into the ASP.NET scripting engine. நம்ம என்ன பார்த்தோம்? ASP.NETன்றது ஸ்கிரிப்டிங் என்ஜின். ஸ்கிரிப்டிங் என்ஜின்னா என்ன? கோடிங்கை ரன் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை வந்து ஒரு இடத்துக்கு எமிட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை HTML-ஆ ரிட்டர்ன் பண்ணுறது தான். அப்போது அந்த ஸ்கிரிப்டிங் என்ஜினுக்கு என்ன தேவை? ஒரு லைப்ரரி தேவை. அந்த லைப்ரரியை உருவாக்குறது தான் ASP.NET-னுடைய ஃபவுண்டேஷன், த ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஸோ இந்த லைப்ரரியை கிரியேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க ASP.NET-ல. ஒன்று என்னன்னா வெப்சைட் மெத்தட் அண்ட் அனதர் ஒன் இஸ் வெப் அப்ளிகேஷன் மெத்தட். ஸோ இந்த ரெண்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இன் வெப்சைட் மெத்தட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு ASPX பேஜும் நம்ம வந்து எப்படி வந்து நார்மல் HTML டாக்குமெண்ட்டை .html சொல்லுவோமோ அதே மாதிரி ASP.NET என்ஜினுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபைலெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா .ASPX ஃபைல்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு ASPX ஃபைலையும் தனி DLL-ஆ கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் வெப்சைட் அப்ளிகேஷன். அதே எனக்கு என்கிட்ட வந்து இருக்கிறதே ஒரு 50 பேஜ் தான் இருக்குது. அந்த 50 பேஜ் தனி 50 லைப்ரரியாக போகணுமா? எனக்கு ஒரே லைப்ரரியாக வேணும் அப்படின்னா ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம்? வெப் அப்ளிகேஷனாக கிரியேட் பண்ணலாம், சிங்கிள் லைப்ரரி அப்ளிகேஷன். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா திஸ் இஸ் மேனேஜபிள் வெரி ஈஸிலி. ஸோ ஒரே DLL கிடைக்கிது, அந்த ஒரு DLL மட்டும் எடுத்து காப்பி பண்ணி போட்டுடலாம். வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 50 பேஜ் இருக்குன்னா 50 DLL இருக்கும். அந்த 50 DLL-ஐயும் நான் காப்பி பண்ணி போடணும். ஸோ இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எப்போ நம்ம ஒரு DLL-ஐ நம்ம தூக்கி போடுறோமோ அந்த ஒரு பர்டிகுலர் பேஜ் மட்டும்தான் அதை அஃபெக்ட் பண்ணும். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து அந்த பேஜை பார்த்துட்டு இருக்காரு, அந்த டைமில் பேக்கண்ட் DLL போட்டோம்னா அந்த பேஜுக்கும் சர்வருக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன ஆகுனா கட் ஆகி போயிடும், மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகும். வேற இந்த வெப் அப்ளிகேஷனுடைய DLL-ஐ தூக்கி நான் அப்டேட் பண்ணனா அந்த பர்டிகுலர் என்டையர் சைட்டுமே அஃபெக்ட் ஆகும். என்ன ஆகுனா இப்போ நான் வந்து யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நான் இந்த DLL-ஐ தூக்கி போட்டோன்னே எல்லாரும் லாக் அவுட் ஆயிடுவாங்க, ஆட்டோ லாக் அவுட் ஆயிடுவாங்க. ஏன்னா சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சமம். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய வெப்சைட்டு அது வந்து எனக்கு வந்து அடிக்கடி சின்ன சின்ன பேஜஸ் மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் போவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஒரு பர்டிகுலர் பேஜில் மாடிஃபை பண்ணால் அந்த பேஜை மட்டும் தூக்கி அங்கே சோர்ஸை போட்டு விட்டால் போதும், மாடிஃபை ஆகிடும். வேற இந்த மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இந்த மெத்தடில் பண்ணுவாங்க, ஏன்னா ஒரே DLL. பட் இதில் என்னென்னா இதை அப்டேட் பண்ணுறதுக்கு மிட் நைட்டு வந்து ஒரு 11 to 1 o'clock வரைக்கும் மிட் நைட்டில் அப்டேட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு முன்னாலே இன்டிமேஷன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ வெப்சைட் அப்ளிகேஷன், வெப்சைட் அப்படின்றது ஒரு மெத்தடு, வெப் அப்ளிகேஷன்றது ஒரு மெத்தட். இப்போது ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஃபைல் நான் இதில் போயிட்டு நியூ வெப்சைட் அப்படின்னு கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெப்சைட்டாக கிரியேட் ஆகுது. அதுக்கு பதிலாக நியூ ப்ராஜெக்ட்னு போயிட்டு இதில் டெம்ப்ளேட் இருக்குது, வெப் அப்ளிகேஷனுக்குன்னு டெம்ப்ளேட் இருக்குது. இங்கே பாருங்கள், ASP.NET எம்டி வெப் அப்ளிகேஷன் டெம்ப்ளேட் இருக்குது. இந்த டெம்ப்ளேட் வழியாக நான் போனேன் அப்படின்னா எனக்கு என்ன கிரியேட் ஆகும்? நான் சொன்ன வெப் அப்ளிகேஷன் மாடலில் கிரியேட் ஆகும், சிங்கிள் லைப்ரரி மாடலில் கிரியேட் ஆகும். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா நியூ வெப்சைட் மாடலில் ஒரு சின்னதாக கிரியேட் பண்ணுவோம். பாருங்கள், எம்டி வெப்சைட். ஸோ இதை எங்கே கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரௌஸ் eDrive
ட்ரைனிங் சோர்ஸுக்குள்ளார எனக்கு கிரியேட் பண்ணும். பாருங்கள், ட்ரைனிங் சோர்ஸுக்குள்ளார கிரியேட் ஆகணும். இதுக்குள்ளார ஒரு நேம் கொடுக்குறேன், ஹலோ வேர்ல்டு. ஸோ ஹலோ வேர்ல்டுங்கிறது என்னுடைய வெப்சைட். ஓகே கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நமக்காக நிறைய ப்ரீடிஃபைன்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு HTML ஃபைல்னால் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நம்மளாக பார்த்து டிசைட் பண்ணுறது தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பேஜையும் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு டைப் அடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். வேற இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ப்ராஜெக்ட் க்ரியேஷனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ரைட், அவ்வளோதான். ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, எம்டியாக இருக்கு. ரைட். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு பேஜ் ஆட் பண்ணுறேன். add a new item. ஒரு வெப் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ default.aspx அப்படிங்கிறது ASP.NET என்ஜின் இருக்கிற ஒரு வெப்சைட்டில் இது ஒரு ஸ்டார்ட் அப் ஃபைல். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் index.html, index.htm, default.html, default.htm. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எந்த ஃபைலுக்கு பார்க்கணும்னா ASP.NET என்ஜினாக இருந்ததுன்னா default.aspx அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ அந்த நேமில் கிரியேட் பண்ணுமான்னு கேட்குறான். நம்ம add sன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய ஸ்டார்ட் அப் வந்துருச்சு. சார் இந்த default.aspxன்றது என்ன, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பயமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இனிஷியலாக நமக்கு கிடைக்கும். இட் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் எ சிம்பிள் HTML டாக்குமெண்ட். இட் இஸ் எ சிம்பிள் HTML டாக்குமெண்ட். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நார்மலாக என்ன பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், சோர்ஸ் வியூன்னு இருக்குது, இது டிசைன் வியூன்னு இருக்குது. இந்த சோர்ஸ் வியூக்கு வந்தீங்கன்னா whatever you see is nothing but simple HTML. இந்த HTMLக்கு அடிஷனல் பவர் கொடுக்கறதுக்கு தான் இந்த ASP.NET இருக்க ஒழிய இருக்கிறத கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ASP.NET கிடையாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், H1ல் ஹலோ வேர்ல்டு. ஸோ டைட்டில் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணினோம் அப்படின்னோம்னா உங்களுடைய இங்கே பாருங்கள், எடுத்த உடனே இந்த மாதிரி வெப்சைட் அப்ளிகேஷனாக இருந்தால் மாடிஃபை web.configure to enable debugging ஓகே கொடுத்துடலாம். ஸோ இது ரன் பண்ணிங்கனாவே உங்களுடைய சிஸ்டம் ட்ரேவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். எதுக்காகனா நம்ம வெப் சர்வரில் கொண்டு போய் ஹோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ASPX ஃபைலுங்கிறது ஒரு வெப் சர்வரால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா வெப் சர்வரில் போட்டு ரன் பண்ணுறது சிரமம். அதனால் விஷுவல் ஸ்டுடியோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்பில்ட்டாக ஒரு IIS சர்வரை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் IIS எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம இம்மீடியட்டாக அப்படியே ரன் பண்ணலாம், டீபக் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் ஒரு சின்ன ஹலோ வேர்ல்டு போட்டு ரன் பண்ணோம்னாலும் உடனே இந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் ரன் ஆகுது. ஸோ இட் இஸ் ஈக்குவலன் டு டெப்ளாயிங் இன் த சர்வர் அண்ட் தென் ஐ எம் பிளேயிங் திஸ் default.aspx டாக்குமெண்ட். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்துருச்சு. இப்போது இதனுடைய இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் போய் பார்க்கலாம் என்ன தான் ஜென்ரேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்க, nothing is generated, it is simple. பாருங்க, நம்ம நார்மல் HTML என்ன இருக்குமோ அதுதான் இங்க இருக்கு. வியூ சோர்ஸ், வியூ பேஜ் சோர்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்ன அவுட்புட் வந்திருக்கு பாருங்க. see whatever it may be, whatever the technology we are using in the server side, அது PHP இருக்கலாம், பைத்தான் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அல்டிமேட்டா நமக்கு வந்து கிளையண்ட்டுக்கு வர்றது HTML எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால உங்களால் நிச்சயமா இதை ஈஸியா புரிஞ்சு பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன சார் டைனமிக் கண்டென்ட்னா என்ன, எதுக்கு இப்போ ASP.NET எப்போ யூஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சாம்பிள் காட்டுறேன். இப்போ பாருங்க, ஸோ மொத்தத்தில் ASPX ஃபைலுங்கிறது என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் த கலெக்ஷன் ஆஃப் HTML tags. In addition with this HTML tags, we can add some dynamic content. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, today's, ஸோ ஒரு div போடுறேன், போட்டுட்டு today's date is, இன்னைக்கு தேதி என்னன்றதை எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது வந்து இன்னைக்கு தேதி எப்படி டிஸ்பிளே பண்ண முடியுமா? ஸோ இது நார்மலாக பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், date time dot toString. பாருங்க, today's date is, இதுதான் ASP.NET னுடைய வேலை. ஸோ என்னன்னா, நார்மல் HTML இருக்கும், நடுவில் ASP.NET னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இது ASP.NET னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? பை யூசிங் த ஸ்பெஷல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் angular brackets. ஸோ நார்மல் HTML டேக்ல என்ன இருக்கு, லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் மட்டும் இருக்கு. வேறஸ் ASP.NET இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா லெஸ் தேன் அண்ட் பர்சன்டேஜ் சிம்பிள். தென் நம்ம எழுத வேண்டிய கோடிங், இங்க வந்து இஃப் கண்டிஷன் எழுதலாம், டூ வைல் லூப் போடலாம், ஃபார் கண்டிஷன் எழுதலாம். நீங்க என்னென்ன ஒரு ஸ்கிரிப்டிங் என்ஜின் பண்ணுமோ அது எல்லாமே பண்ணலாம். க்ளோசிங் டேக் என்ன, பர்சன்டேஜ் கிரேட்டர் தேன். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிளையண்ட்ல இருந்து வர்றது என்னன்னா ரிக்வஸ்ட், இங்கிருந்து அங்கே போகிறது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்ன்ற நேம்ல ஒரு ஆப்ஜெக்ட் ASP.NETல இருக்கு, அது வழியா ரைட் பண்ணு. என்ன ரைட் பண்ண சொல்றேன், டேட் டைமை toString-ஆ கன்வெர்ட் பண்ணி ரைட் பண்ண சொல்றேன். நம்ம நார்மலாக console.writeன்னு கொடுத்தா என்ன ஆகுது, அது விண்டோஸ் அப்ளிகேஷன்றதுனால விண்டோவில் இன்ஜெக்ட் ஆகுது. வேற இது என்ன அப்படின்னா, என்னுடைய டாக்குமெண்ட்ல இந்த இடத்துக்கு பதிலாக இந்த கோடிங்குடைய அவுட்புட் இன்ஜெக்ட் ஆகும். எப்படி ஆகுதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ மறுபடியும் இங்கே வரேன், அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, today's date is அப்படின்னு போட்டு இது வருது. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல அவுட்புட்ல நான் ASP.NETக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன், ASP.NET என்ஜினுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். ஸோ தட் என்னாச்சுன்னா ASP.NET என்ஜின் அதை பார்த்து எங்கெல்லாம் அதனுடைய ஸ்கிரிப்ட் இருந்ததோ அதெல்லாம் எடுத்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை இன்ஜெக்ட் பண்ணுச்சு. இதே பாருங்க, இந்த இடத்துல நான் அடிஷ்னலாக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். இது பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்த லெஸ் தேன் பர்சன்டேஜ் இங்கே பர்சன்டேஜ் கிரேட்டர் தேனுக்குள்ளார இருக்கிறதுனால இதுவும் ASP.NETக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். பட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் அவுட்புட் பண்ண முடியாத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது எதுக்காகனா ASP.NETக்கு பேக்அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணணுங்கிறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதனால் இதுக்கு சார்பாக எந்த அவுட்புட்டும் இங்கே வரல, ஜஸ்ட் எம்டியாக இருக்குது. வேற இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெஸ்பான்ஸ் டாட் ரைட் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்ட் பொசிஷனில் ஒரு எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ நான் கொடுக்குறேன், அந்த வேல்யூ அந்த இடத்துல ரைட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ரைட். சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா my name is percentage equal get type dot